ஸோ இந்த வீடியோவில் எப்படி உங்கள் மூடை 5 நிமிஷத்தில் பெட்டர் ஆக்குறது. ஓகே, அதுதான் இந்த வீடியோ. ரொம்ப ஷார்ட்டான வீடியோ. பட் இந்த ஒரு அப்ளிகேஷன், இந்த ஒரு டூலை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா டெய்லி உங்கள் மூடை ஈஸியாக உங்களால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ரொம்ப நெகட்டிவான ஒரு ஸ்டேட்டில் இருக்கீங்க, ரொம்ப நெகட்டிவான மூடில் இருக்கீங்கன்னா சீக்கிரமாக பாசிட்டிவான மூடுக்கு வரதுக்கு இந்த டூல் ஒரு இந்த மெடிடேஷன் ஒரு விஷுவலைசேஷன் கண்டிப்பாக உதவும். ஓகேவா? ஸோ ஹவு டு பெட்டர் யுவர் மூட் இன் 5 minutes அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல ஏன் இதை பண்ணணும்னு நம்ம பார்க்கணும். ஏன் இதை பண்ணணும்னா, யூ மேனிஃபெஸ்ட் வாட் எவர் எமோஷன்ஸ் யூ எமிட். டே டு டே லைஃப்பில் நீங்கள் என்ன எமோஷன்ஸ் எமிட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களோ அந்த எமோஷன்ஸ் தான் இன்னும் மேனிஃபெஸ்ட் ஆகும். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து கோபத்தை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க, ஆர் வந்து நீங்கள் ரொம்ப சோகமாக இருக்கீங்கன்னா இன்னும் எந்தெந்த சுச்சுவேஷன்ஸ்லாம் நடந்தால் இன்னும் சோகமாவீங்க, இன்னும் எந்தெந்த சுச்சுவேஷன்ஸ் நடந்தால் இன்னும் கோபமாவீங்க, அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் தான் மேனிஃபெஸ்ட் ஆகும். ஓகேவா? ஸோ நீங்கள் உங்கள் கோலையும் உங்கள் டிசைரை மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு உங்கள் எமோஷன்ஸ் கரெக்டாக இருந்தாகணும். ஓகேவா? ஸோ இந்த மெடிடேஷன் அதுக்கு கண்டிப்பாக உதவும். இது ஜென்ரலாக சைக்கலாஜிக்கலாகவே ஒரு பெட்டரான மூடுக்கு வரத்துக்கும் இது கண்டிப்பாக உதவும். ஓகேவா? ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, கண்ணை மூடிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு பிரைட்டான லைட், ஓகேவா, ரொம்ப பிரைட் ஒரு கோல்டு கலரில் ஆர் கோல்டு கலர் இஸ் பெட்டர். ஸோ பிரைட்டான ஒரு ஸ்டாரோ, ரொம்ப ரொம்ப பிரைட்டாக ஷைனிங்கான ஒரு டைமண்டோ, இல்லை ஒரு கோல்டு காயினோ, ஆர் இந்த மாதிரி லைட், சாதாரண லைட் நல்லா ப்ளீச்சுன்னு உங்கள் மூஞ்சில் அடிக்கிற மாதிரி. ஓகேவா? ஸோ ரொம்ப ஒரு பிரைட், ரொம்ப ரேடியண்ட்டான ஒரு லைட் உங்கள் மேலே வந்து விழுற மாதிரி யூ ஹாவ் டு இமேஜின். அதுதான் நீங்கள் சில இமேஜஸ் வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் யூ ஹாவ் டு இமேஜின். ஓகேவா? ஸோ கண்ணை மூடிட்டு அந்த பிரைட் லைட் மேலே உங்கள் ஃபோக்கஸ் வைங்க, உங்கள் கவனத்தை அது மேலே செலுத்தணும். ஓகே, எவ்வளோ பிரைட்டாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ இன்னும் உங்கள் ஸ்டேட் சீக்கிரமாக மாறும். ஓகேவா? ஸோ ரொம்ப டிம்மான லைட்டில் இருக்கிறது ரொம்ப பிரைட்டான லைட்டாக இருக்கணும். ஓகேவா? அண்ட் ஒரு 5 minutes அந்த பிரைட் லைட் மேலேயே ஃபோக்கஸ் பண்ணுங்க. அந்த ஃபோக்கஸ் பண்ணுறதுனாலேயே யூ வில் ஃபீல் மோர் லைட். ஸோ யூ வில் ஃபீல் மோர் லைட் ஹார்ட்டட். ரொம்ப ஹெவியாக ஃபீல் பண்ணாமல் ரொம்ப லைட்டாக ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. கொஞ்சம் பாசிட்டிவான எமோஷன்ஸ், கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. அடுத்த ஸ்டேஜ் என்னன்னா, வாட் டஸ் இட் ரெப்ரசென்ட்? ஸோ அதாவது இந்த லைட் என்ன உங்களுக்கு ரெப்ரசென்ட் பண்ணுது? ஓகேவா? ஸோ அந்த லைட் உங்கள் மேலே விழுறதுனால யூ வில் ஃபீல் மோர் லவ்ட், யூ வில் ஃபீல் மோர் ஹாப்பினஸ், யூ வில் ஃபீல் மோர் பிளிஸ், யூ வில் ஃபீல் மோர் செக்யூர். ஸோ அந்த லைட் என்ன ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு யோசிங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு இன்னும் லவ்டாக ஃபீல் பண்ணணுமா, உங்களுக்கு இன்னும் செக்யூராக ஃபீல் பண்ணணுமா, உங்களுக்கு இன்னும் ஹாப்பியாக ஃபீல் பண்ணணுமா, அந்த எமோஷன்ஸை யூ கேன் ஃபீல் இட் மோர் ஈஸிலி. ஓகேவா? ஸோ யூ கேன் இமேஜின் இட் ஆஸ் அந்த லைட் உங்கள் மேலே படுறதுனால ஓகே எனக்கு அது உங்கள் பாடி ஃபுல்லாக உங்கள் ஹாப்பினஸ் ஒரு லவ் உங்கள் பாடி ஃபுல்லாக ஃபில் ஆகுது அந்த லைட்னால. ஓகே, ஈஸி தான். ஸோ கண்ணை மூடிட்டு அந்த லைட் உங்கள் மேலே படுது, ஃபர்ஸ்ட் அந்த லைட் மேலே ஃபோக்கஸ் பண்ணுங்க. அண்ட் அந்த லைட் உங்கள் மேலே படுறதுனால யூ ஃபீல் மோர் லவ், யூ ஃபீல் மோர் ஹாப்பி, யூ ஃபீல் மோர் ஜாய்ஃபுல். ஓகே, ஸோ இந்த மாதிரி பாசிட்டிவான எமோஷன்ஸ் ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கிற பட்சத்தில் யூ கேன் ஆல்சோ இமேஜின் உங்கள் ஃபைனான்சஸ் இம்ப்ரூவ் ஆகுது, உங்கள் ரிலேஷன்ஷிப்ஸ் இம்ப்ரூவ் ஆகுது, உங்களோட கரியர் இம்ப்ரூவ் ஆகுது, உங்களோட பிஸ்னஸ் இம்ப்ரூவ் ஆகுது, உங்களோட ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகுது. ஓகே, ஸோ இந்த லைட் உங்கள் மேலே படுறதுனால யூ ஹேவ் ஆல் சார்ட் ஆஃப் பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் டு யுவர் லைஃப். ஸோ இந்த லைட் உங்கள் மேலே படுறதுனால உங்கள் லைஃபே இம்ப்ரூவ் ஆகுது, உங்கள் மூட் இம்ப்ரூவ் ஆகுது. ஸோ இதை நீங்கள் எந்த மாதிரி வேணால் நீங்கள் உங்கள் லைஃப் எலவேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் டு க்ளோஸ் யுவர் ஐஸ் அண்ட் ஃபோக்கஸ் ஆன் திஸ் பிரைட் லைட். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு கண்ணை மூடிட்டு இந்த பிரைட் லைட் மேலே ஃபோக்கஸ் பண்ணணும். அண்ட் இந்த பிரைட் லைட், இந்த ரேடியண்டான லைட் உங்கள் மேலே படுறதுனால என்ன எமோஷன்ஸ் ஃபீல் பண்ணுறீங்க, அந்த லைட் உங்கள் மேலே படுறதுனால என்ன எமோஷன்ஸ் உங்களுக்கு உங்கள் உடம்புக்குள்ள வருது, என்ன சுரக்குது. ஓகே, ஸோ லவ், ஹாப்பினஸ், பிளிஸ், செக்யூரிட்டி, என்ன எமோஷன் வேணா இருக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் நீங்கள் எலிவேட் ஆகிட்டே இருக்கீங்க, அதான் தேர்ட் ஸ்டெப். ஸோ இமேஜின் யுவர் செல்ஃப் கோயிங் ஹையர். லைஃப்பில் மேலே போகிறதா இருக்கட்டும், இல்லை ஃபிசிக்கலாகவே நீங்கள் மிதக்கிற மாதிரி இருக்கட்டும், வாட் எவர் யூ வாண்ட் இமேஜின் யூ கேன். ஓகேவா? ஸோ பர்சனலாக நான் என்ன பண்ணுவேன்னா, என்னோட ஃபைனான்சஸ் இன்னும் நிறைய எக்கச்சக்கமாக இம்ப்ரூவ் ஆகிற மாதிரி, என்னோட ரிலேஷன்ஷிப்ஸ் இன்னும் நிறைய ஸ்ட்ராங் ஆகிற மாதிரி, அண்ட் நான் ரொம்ப லவ்டாக ஃபீல் பண்ணுற மாதிரி, என்னோட ஹெல்த் இன்னும் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி ஐ வுட் ஃபீல் இட். ஓகே, ஸோ இது நீங்கள் ஒரு 5 to 10 minutes பண்ணால் மட்டும் போதும். யூ வில் ஃபீல் ட்ரெமெண்டஸ்லி மோர் பெட்டர் தென் யூ வர் ப்ரீவியஸ்லி. ஓகேவா? ஸோ ரொம்ப ஒரு கெட்ட மூடில் இருக்கீங்க, ஒரு பேடான மென்டல் ஸ்டேட்டில் இருக்கீங்கன்னா திஸ் ஷார்ட் சிம்பிள் மெடிடேஷன் ப்ளஸ் விஷுவலைசேஷன் வில் ஹெல்ப் யூ. ஓகே, ஸோ அதான் ஒரு பிரைட்டான லைட்டில் ஃபோக்கஸ் பண்ணுறது கண்டிப்பாக ஒரு நம்மளோட மூடை மாற்றும். ஸோ இந்த வீடியோ பார்க்கறதுனால மட்டும் உங்கள் மூட் மாற போகிறது இல்லை, இது ஆக்சுவலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? நீங்கள் எதுவுமே நம்ப தேவையில்லை, நீங்கள் ஆக்சுவலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது யூ கேன் சி ரிசல்ட்ஸ். ஸோ ஸோ இதை நீங்கள் டெய்லி பண்ணுறீங்க ஒரு கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுறீங்கன்னா உங்கள் எக்ஸ்டர்னல் ரியாலிட்டியில சேஞ்சஸ் வர ஆரம்பிக்கும், உங்கள் லைஃப்லேயும் பாசிட்டிவ் ஈவெண்ட்ஸ் வர ஆரம்பிக்கும், அதை நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. பிகாஸ் ஜென்ரலாகவே நீங்கள் ஒரு பெட்டரான மூடில் இருக்கீங்கன்னா இன்னும் பெட்டரான சர்க்கம்ஸ்டன்சஸ், பெட்டரான பீப்புள், பெட்டரான ஈவெண்ட்ஸ் தான் நீங்கள் அட்ராக்டும் பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ ட்ரை திஸ் அவுட். நீங்கள் இப்போ கூட ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ முடிச்ச உடனே யூ கேன் க்ளோஸ் யுவர் ஐஸ், யூ கேன் டூ திஸ். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு லைட் எடுத்துக்கோங்க, அந்த லைட் உங்கள் மேலே ரொம்ப பிரைட்டான லைட் உங்களை அடிக்கிற மாதிரி விஷுவலைஸ் பண்ணுங்கள். அதுவே அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே இட் வில் புட் யூ இன் அ பெட்டர் மூட்.
இட் வில் மேக் யூ மோர் பீஸ்ஃபுல், இட் வில் மேக் யூ மோர் ரிலாக்ஸ்ட். ஸோ நான் இந்த டெக்னிக்கை பர்சனலாக 3 மந்த்ஸாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு சிக்னிஃபிகண்டாக நல்ல ரிசல்ட்ஸ் கிடச்சிருக்கு. மெயினாக நான் ரொம்ப ஹாப்பியான ஸ்டேட்லேயே எப்பவுமே இருக்கேன். ஓகே, ஸோ எனக்கு இந்த டெக்னிக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நான் என்னோட மென்டர் கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன். ஸோ அதோட ஒரிஜினல் வீடியோவும் நான் கீழே போஸ்ட் பண்ணுறேன், அதுவும் செக் அவுட் பண்ணி பாருங்கள், அந்த மென்டரை செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் தட்ஸ் இட் ஃப்ரம் மீ. கீழே என் கம்யூனிட்டி லிங்க் கொடுத்துருக்கேன், என்னோட புக்கிங் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ என் கூட ஒன் ஒர்க் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் கீழே புக்கிங் லிங்க் இருக்குது. இல்லை என் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் கீழே லிங்க் இருக்குது, அதையும் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ தட்ஸ் இட் ஃப்ரம் மீ. ஐ வில் see you in another video. போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க.